அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் கவிஞர் எஸ் முருகவேல் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த மனித தேசம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். சார், இந்த மனிதர்கள் வாழ்க்கையை எப்போது மகிழ்ச்சியாக இருப்பாங்க? பணம் சம்பாதிக்கும் போதா, பேர் சம்பாதிக்கும் போதா, புகழ் சம்பாதிக்கும் போதா, எப்போது இந்த மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த புத்தகத்தில். இப்போ சம்பாதிக்கிறவங்க மட்டும் பெரிய பணக்காரங்க கிடையாது சார். ஒன்றும் இல்லைங்க, பெரிய காரில் வராங்க. அந்த காரே 1.5 கோடி. கோயில் வாசலில் அந்த கார் வருது. அந்த அம்மா சொல்கிறாங்க, காரை கொஞ்சம் முன்னாடி தள்ளி போய் நிப்பாட்டு. கார்லேருந்து இறங்குனா பூக்கடைக்காரங்க காசை கூட சொல்லுவாங்க. எது? பூவோட காசை கூட சொல்லுவாங்க. எப்படி? கார்லேருந்து இறங்குனா பூக்கடைக்காரங்க காசை கூட சொல்லுவாங்க. அதனால காரை கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டுன்றாங்க டிரைவர்கிட்ட. சார், எவ்வளோ சார் கூட சொல்லிட போகிறாங்க? 10 ரூபா கூட சொல்லுவாங்களா? இவங்க காரே 1.5 கோடி, 10 ரூபா கூட சொல்லுவாங்களா? அப்போ யார் பணக்காரங்க? பணக்காரங்க தெரியுமா? கொடுக்கிறவன் பணக்காரன், வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்க பணக்காரன். ஒருத்தன் பணத்தை பூரா சேகரித்து ஒரு தங்கத்தில் கட்டி பண்ணான். செங்கல் மாதிரி, தங்கல்னு வச்சுக்கலாமே, தங்கத்தில் ஒரு செங்கல் பண்ணான். தங்க கட்டி என்ன பண்ணுவான்? வீட்டுக்கு பின்னாடி அதை புதைச்சி வச்சு அதை தோண்டி தினம் எடுத்து பார்ப்பான், சந்தோஷப்படுவான். ரெண்டு செங்கல் இருக்குப்பா, தினம் அதை எடுத்து பார்க்கறது சந்தோஷப்படுறது. எடுத்து பார்க்கறது சார், எடுத்து பார்க்கறதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் சார். அதை அனுபவிக்கலாம் இல்லை, எடுத்து பார்க்கறது அவனுக்கு சந்தோஷம். சில பேர் பார்த்துருக்கீங்களா, ஏடிஎம்ல ஸ்லிப்பை மட்டும் பார்த்துட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி எடுத்து பார்க்கறது சந்தோஷப்படுறது. இதை பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டான். ஒரு நாள் 2 செங்கலையும் திருடிட்டான், லவுட்டிட்டான். அவ்வளோதான், 2 செங்கலையும். மறுநாள் பார்த்தா உண்மையிலேயே அங்கே செங்கல் இருக்குங்க. தங்க கட்டிக்கு பதிலாக உண்மையிலேயே செங்கல் இருக்கு. இவன் உடனே அதை பார்த்துட்டு குயோன்னு கத்துனா, ஐயோ என் தங்க செங்கல் போயிடுச்சு, தங்க கட்டி போயிடுச்சு, யாரோ திருடிட்டாங்கன்னு ஓன்ட்டு உட்காந்து அழுதான். இப்போ இந்த பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டாரு, அந்த செங்கலை வச்சு நீ ஏதாவது பண்ண போறியா? இல்லை, அந்த தங்க கட்டியை வச்சு நீ ஏதாவது பண்ண போறியா? எதுவும் பண்ண போறதில்லை, சும்மா எடுத்து பார்க்கறது தானே. எடுத்து பார்க்கறதுக்கு அது தங்க செங்கலாக இருந்தா என்ன, வெறும் செங்கலாக இருந்தா என்ன, தங்க கட்டியாக இருந்தா என்ன, வெறும் கட்டியாக இருந்தா என்ன, எடுத்து பார்க்க தானடா போற. நீ அனுபவிக்கவா போற? எடுத்து பார்க்க தானே போற. அது எதுவாக இருந்தால் என்ன, போதும் உனக்குன்ட்டு போனவன். உண்மையே தான் சார். நம் கைகளில் பணம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, பெயர் இருக்கிறது, பதவி இருக்கிறது என்றால் அதை யார் ஒருவனால் இந்த சமூகத்திற்கான நன்மைக்கு பயன்படுத்த முடிகிறதோ அவர்கள் தான் உண்மையான பணக்காரர்கள்னு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது. நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று உணர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த புத்தகத்தை கண்டிப்பான முறையில் வாசிக்கலாம். நன்றி.